உழைப்பு சமையலில் இருந்தே தொடங்கும் நடுவர் அவர்களே. சோற வடிச்சு சமைப்பாங்க, சட்னிய அரைச்சு செய்வாங்க, சாம்பார பொடிச்சு செய்வாங்க, இட்லிக்கு மாவு ஆட்டுக்கல்ல ஆட்டுவாங்க, முக்கியமா துணிய துவைச்சு வெளுப்பாங்க, தூளிய ஆட்டி குழந்தைய தூங்க வைப்பாங்க. இவங்கெல்லாம் மாவு ஆட்டாம என்ன மேடம் செயற்கைக்கோள் இருந்த வரவழைச்சு இட்லி சுட்டுட்டு இருக்காங்க. தினமும் அவங்க கணவர் வாங்கிட்டு வர 2 பாக்கெட் மாவுல தான் நடுவர் அவர்களே அவங்களுடைய குடும்பத்தை ஓடிட்டு இருக்கு. மாவுன்னா அவங்க பாக்கெட் மாவு. இதுல ஏதாவது நகரத்துல இருக்கா? மனசாட்சியோட நாம சொல்லணும். சாம்பார பொடிக்க முடியலன்னு சாம்பார் பொடிய வாங்கினாங்க நகரத்துக்காரர். அப்புறம் சாம்பாரையே வாங்க ஆரம்பிச்சாங்க, அப்புறம் சாப்பாடை வாங்க ஆரம்பிச்சாங்க, அப்புறம் சாப்பாடையே போய் வாங்க முடியலன்னு ஆர்டர் போட்டு வாங்கினாங்க. அப்புறம் ஆர்டர் போட்டே வாங்குறது நம்மளுக்கு சலுப்பா இருக்குன்னு இன்னும் கொஞ்ச காலம் போனா ஊட்டி விட கூட ஆள் கேட்பாங்க. வந்துரும் மேடம், இன்னும் கொஞ்ச நாள்ல இயலாதவர்களுக்கு ஊட்டி விடும் சேவைன்னு வந்தாலும் வந்துரும் மேடம். இத பார்த்துட்டு இங்க இருக்கிற யாராவது கூட ஊட்டி ஆப்னு ஒரு புது ஆப் அதுக்காக உபயோகிப்பாங்க. பேர்ல வச்சிட்டீங்களா மேடம் ஊட்டி ஆப்? அங்க இருக்கிற 3 பேர்ல ஒருத்தர் கண்டிப்பா அதுக்கு ஓனர்ஷிப் வாங்குவாங்க நடுவர் அவர்களே. அந்த தம்பியா தான் இருக்கு இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்த்து. இப்படி இருக்கு உங்களுடைய நகரத்து வாழ்க்கை. இதுல எங்க வாழுது நம்மளுடைய வாழ்வியல்? நகரத்துல கட்டி காத்த உறவுகள், அதாவது திருமணம் அப்படிங்கிற பந்தம் நகரத்துல Facebookல ஃப்ரெண்ட் ஆகி, ட்விட்டர்ல க்ளோஸ் ஆகி, மேட்ரிமோனியல்ல மேட்ச் ஆகி ஒரே வாரத்துல மென்டல் ஹெல்த் ஸ்பாயில் ஆகி டிவோர்ஸ்ல முடியுது நடுவர் அவர்களே. அப்புறம் OLXல விட்டுட்டு போயிரணும். இதுவா குடும்ப உறவுகளினுடைய வாழ்வியல்? ஆனா எங்களுடைய கிராமத்துல அடிச்சாலும் உதைச்சாலும், அதாவது மனைவிகள் அடுப்பங்கரை விட்டு வரமாட்டாங்க, அவங்களுடைய சுயத்தை இழக்கிறார்கள் அப்படின்னு எல்லாருமே குற்றச்சாட்டு வைப்பாங்க கிராமத்து பெண்கள் மேல. அவர்கள் சுயத்தை இழக்கவில்லை நடுவர் அவர்களே, சுய நலத்தை இழந்தவர்களாக இருக்கிறார்கள். பெண்கள் ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. சுயத்தை இழப்பவர்கள் அல்ல பெண்கள், தங்கள் சுய நலத்தை இழந்து குடும்பத்திற்காக உழைக்கிறவர்கள் தான் பெண்கள். ஆனா இப்ப இருக்கிற பெண்களுக்கு கணவன் வேணும், ஆனா அவங்களோட அப்பா அம்மா வேண்டவே வேண்டாம், அவங்களுக்கு அக்கா தங்கச்சி கூடவே கூடாது, இப்படி நாத்தனாரே இருக்க கூடாது. அன்னைக்கு ஒரு பாப்பாட்ட கேட்டம்மா, எப்படிப்பட்ட இடத்துலமா உனக்கு மாப்பிள்ளை வாக்குறதுங்கிறது அந்த பாப்பா திருக்குறள் மாதிரி 2 வரி சொல்லுச்சு சார். நான் வாக்கப்பட்டு போற வீட்டுல இழுத்து அரைக்க அம்மியும் இருக்கக்கூடாது, மாப்பிள்ளை பயலுக்கு மம்மியும் இருக்கக்கூடாது. மம்மி இல்லாம அவன் எங்க வந்து வருவான்? அதனாலதான் நடுவர் அவர்களே, அப்படிப்பட்ட உறவுகள் இல்லாமல் அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் பிறக்கக்கூடிய குழந்தை கேர் டேக்கர்ங்கிற ஆயா கிட்டையும் டே கேர் சென்டர்ங்கிற யாருமே தெரியாத இடத்துலயும் வளர்ந்துகிட்டு இருக்கு. உறவுகளை சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்களாமா முதல்ல. அதை சொல்லுங்க. தமிழ் வாழ்வியல அதுதானுங்க. அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போறேன், அந்த கிராமத்துல இன்னும் ஒண்ணுங்க, மாமா வந்திருக்காங்க, சித்தப்பா வந்திருக்காங்க, பெரியப்பா வந்திருக்காங்க, அண்ணா வந்திருக்காங்க சொல்றாங்கல்ல. அன்னைக்கு நான் போறேன், நான் பார்த்துட்டு படபடன்னு உள்ள ஓடுறான். மாம் மாம் somebody is here போறான். யோசிச்சு பாருங்க, யாரா அந்த somebody? யோசிச்சு பாருங்க, யாரு? மாமாவா பெரியப்பாவா? யோசிச்சு பாருங்க. அப்படி அந்த ஆயா கிட்ட வளர்க்கக்கூடிய குழந்தை ஒரு நாள் தன்னுடைய அப்பா கிட்ட கேட்குது நடுவர் அவர்களே, அப்பா நாளைக்கு நீ வேலைக்கு போகும்போது உன்னுடைய லேப்டாப்பையும் போனையும் ஆயாமா கிட்ட கொடுத்துட்டு போகணும். அப்பாவுக்கு வந்ததே கோவம், அறிவு இருக்கா உனக்கு? அது எவ்வளவு காஸ்ட்லி, அதை யாராவது ஆயா கிட்ட கொடுப்பாங்களா அப்படின்னு அந்த குழந்தைய திட்டுறாரு. அம்மா கிட்ட ஓடுது அந்த குழந்தை, அம்மா நீ நாளைக்கு வேலைக்கு போகும் பொழுது உன்னுடைய நகைகளையும் வெள்ளி பொருள்களையும் அந்த ஆயாமா கிட்ட கொடுத்துட்டு போ பத்திரமா அப்படி. அம்மாவுக்கு வருது பாருங்க கோபம், யாராவது இவ்வளோ காஸ்ட்லியான விலை மதிப்பில்லாத பொருள்கள் எல்லாம் கொடுப்பாங்களா? உனக்கு அறிவு இல்லையா? அப்ப அந்த குழந்தை 2 பேரையும் பார்த்து கேட்குது, அப்ப நான் மட்டும் ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. உங்களுடைய லேப்டாப்பை விட, மொபைலை விட, நகைகளை விட, வெள்ளி பொருட்களை விட நாம் பெற்ற குழந்தை விலை மதிப்பற்றது என்பதை உணரக்கூடிய அற்புதமான செய்தி. நிறைவா இந்த நகரத்து மக்கள் பாரம்பரியத்தை மட்டும் தொலைக்கவில்லை நடுவர் அவர்களை, பண்டிகைகளை கூட தொலைத்து வாழ்கிறார்கள். குக்கர்ல பொங்கல் வச்சு, ஸ்விக்கில ஆர்டர் போட்டு, நெட்ஃபிளிக்ஸ்ல படம் பார்த்து ஒரு பண்டிகையை முடிக்கிறாங்க. ஆனா மாசத்துக்கு ஒரு பண்டிகையை கொண்டாடி, அதாவது பண்டிகைன்ற சொல்லினுடைய அர்த்தமே பண்டம் கூட்டல் ஈகை. நாம செஞ்ச பலகாரத்தை பக்கத்து வீட்டுக்கு கொடுத்து, அவங்க செஞ்ச பலகாரத்தை நாம வாங்கி ஒரு பகிர்ந்துணலை வளர்க்கக்கூடியதே எங்களுடைய கிராமம் தான் நடுவர் அவர்களே. அபார்ட்மெண்ட் வாழ்க்கையில எல்லாம் பகிர்றதே இல்ல நினைக்கிறீங்களா? நல்லா தீபாவளி அன்னைக்கு A பிளாக்ல கொடுத்தது அப்படியே B பிளாக்கு போகும், B பிளாக்ல கொடுத்தது C பிளாக்கு போகும், Cல கொடுத்தது Dக்கு போகும், Dல இருந்து ரிட்டர்ன் A பிளாக்குக்கே வந்துரும். இவன் ஜிலேபி இவனுக்கே கிடைச்சல சாயந்தரம் வந்து சேரும் பாருங்க. அதை விட ஏதாவது இருக்குமா? நம்ம கேட்கறாங்க. எதிரணி தலைவர் கேட்டாரு, நாங்க புதுசுக்கு மாறி குடிக்கலையா அப்படின்னு சொல்லி அழகா
அவர்களுடைய மாற்றங்கள் எல்லாம் அலங்கோலங்களாகத்தான் இருக்கிறது நடுவர் அவர்களே. இதாவது நகரத்து மக்களுக்கு ஆர்கானிக் ஃபுட் அப்படின்னா அது டபுள் ரேட், நகரத்து மக்களுக்கு ஆர்கானிக் ஃபுட்டுனா டபுள் ரேட்டு. ஆனா கிராமத்து மக்களுக்கு ஆர்கானிக் ஃபுட்டு தான் என்னைக்குமே டிஃபால்ட் நடுவர் அவர்களே. அது கூட தெரியாம அவர்களுடைய வாழ்க்கை நிறைவாக எப்படி சொல்லி முடிக்கிற நடுவர் அவர்களே, நகரம் வாழ்க்கை கொடுக்கும், வசதியை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும். ஆனால் கிராமம் மட்டும் தான் வாழ கற்றுக் கொடுக்கும் நடுவர் அவர்களே. நகரம் வாழ இடம் கொடுக்கும், ஆனால் கிராமம் மட்டும்தான் வாழ்க்கையை உணர்த்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி என்றுமே வாழ்வியல் சிறப்பது கிராமத்திலே என்று கூறி வாய்ப்புக்கு நல்ல உற்சாகமான நன்றி. வணக்கம். நீங்க வளர்ச்சியை கொடுக்கலாம், வசதியை கொடுக்கலாம், வாழ்வியலை கொடுக்கலாம்.